திருச்சிற்றம்பலம். லக்னம் மற்றும் ராசிகளுக்கான பலன். லக்ன பலனில் செய்யக்கூடாததும் ராசி பலனில் செய்யக்கூடியதும் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் கடக ராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் கடக ராசியில் செய்யக்கூடியதும் கும்ப லக்னத்தில் செய்யக்கூடாததையும் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளவும். மேசராசி மனதை அமைதியாக வைக்க தியானம், கோவில், குளம் செல்லவும். மேச லக்னம் சண்டை, வாக்குவாதம் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசி சுப செய்தி வீடு தேடி வரும். ரிஷப லக்னம் உறவினர்களை பகைக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. மிதுன ராசி பிரிந்து போனது ஒரு வாரத்தில் வரும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பிடிக்காத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 2. கடக ராசி 3 மாதத்தில் நல்ல செய்திகள் வரும். கடக லக்னம் மனசஞ்சலம் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 7. சிம்ம ராசி வழக்கில் வெற்றி கிடைக்கும் நாள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே திரிய வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 6. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்கள் நம்பிக்கையை குறிப்பிட்டு கெடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9. துலாம் ராசி பொருள் விரயம் ஏற்படும் நாள். துலாம் லக்னம் எதிர்பாலினத்திடம் அதிகமாக பேச வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. விருச்சக ராசி எடுத்த காரியம் வெற்றி பெறும். விருச்சக லக்னம் நற்காரியங்களை தடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 1. தனுசு ராசி காரியங்கள் தாமதமாகும், கவலைப்பட வேண்டாம். தனுசு லக்னம் மனதுக்கு பிடிக்காத செயல்களை செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசி மகான்களின் தரிசனம் கிடைக்கும். மகர லக்னம் வீண் அலைச்சல்கள் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசி பகைகள் விலகும் நாள். கும்ப லக்னம் நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசி தொட்டது துலங்கும் நாள். மீன லக்னம் வீண் விவாதங்கள் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 1. சிவ சிதம்பரம். ஓம் நமச்சிவாய. 18 சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி.